இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆரோக்கிய அணையனுடைய அன்பு பிள்ளைகளை அனைவரும் சொல்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் சிறப்பாக மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை அன்னை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த திருப்பீடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். தவக்காலம் சுருங்க சொன்னால் திருந்தி திரும்ப வருகின்ற ஒரு காலம், திருந்தி கடவுளிடத்திலே திரும்பி வருகின்ற ஒரு காலம்தான் இந்த தவக்காலம். பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதர்கள் நாம் பலவீனமானவர்கள். யாருமே பாவம் செய்யணும், தீமை செய்யணும், கெட்டது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. எல்லோருமே நல்லது செய்யணும், நல்லா வாழணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய பலகீனம், மனித பலகீனத்தால் தவறி வீழ்கிறோம், பாவம் செய்கிறோம், தீயன சிந்திக்கின்றோம். அப்படி செய்து நாம் அறிவு தெளிந்தவராய், இன்றைய நற்செய்தியில் வாசித்தது போல அறிவு தெளிந்தவராய் நம்முடைய நிலையை உணர்ந்து நான் கடவுளிடத்திலே திரும்ப வர ஆசைப்படுகிறேன். அப்படி நான் கடவுளிடத்திலே திரும்பி வந்தால் கடவுள் என்னை ஏற்றுக்கொள்வாரா? ஏனென்றால் நான் மிகப்பெரிய பாவி, நிறைய பாவம் செய்துட்டேன், எனக்கே வெக்கமாக இருக்குது, குற்ற உணர்ச்சியால் நான் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேன். எத்தனை பாவசங்கீத்தனை செஞ்சாலும் அந்த குற்ற உணர்ச்சி என்னை ஆட்கொண்டிருக்கிறது. அப்படி நான் திரும்பி கடவுளிடத்திலே வருகின்ற பொழுது என்னை கடவுள் ஏற்றுக்கொள்வாரா என்ற ஒரு கேள்வி எழலாம். அப்படி ஒரு கேள்வி எழுந்தால் அதற்கான பதில்தான் இன்றைய நற்செய்தி வாசகம். நாம் ஒரு சிறிய தவறை செய்தால் கூட அதை பெரிதுபடுத்தி இந்த சமுதாயம் காட்டும். அந்த தவறிலிருந்து நாம் திருந்தி நல்லதொரு வாழ்வை இந்த சமுதாயத்தில் வாழ்ந்தால் கூட சமுதாயம் என்ன சொல்லும்? ஆமாம், உன்னை பற்றி தெரியாதா, பெரிய புனிதர் போன்று வாழ்கிறார், பெரிய நல்லவன் போல நடிக்கிறான் அப்படின்னு நாம் தீயது செய்து நல்லதொரு வாழ்க்கையை வாழ வந்தாலும் இந்த சமுதாயம் சில நேரங்களில் வாழ விடாது, நம்மை குத்தி காட்டி கொண்டே இருக்கும். ஆனால் கடவுள் அப்படி இல்லை. இருகரம் விரித்தவராய் என் அன்பான மகனே மகளே வா, நான் உன்னை அழைத்துக் கொள்கிறேன், அணைத்துக் கொள்கிறேன், நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று சொல்லி கடவுள் வாஞ்சையோடு இருகரம் விரித்தவராய் அழைத்துக் கொள்கின்றார். அதனால் தான் நாம் பாடுவோம், இருகரம் விரித்தவராய் இதயத்தை திறந்தவராய். பாடுவோம், இருகரம் விரித்தவராய் இதயத்தை திறந்தவராய் இறைவன் இருக்கின்றார், இனியும் தாமதமே சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இலை பாற்றி கொடுக்கின்றார். Praise the Lord, 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 praise the Lord. நீங்க எந்த நேரத்தில் திரும்பி வந்தாலும் சரி, நைட்டு 2 மணி, மத்தியானம் 2 மணி தூங்குவாரோ கடவுள் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். நீங்கள் எந்த நேரத்தில் திரும்பி வந்தாலும் இருகரம் விரித்தவராய் வாஞ்சையோடு, இந்த குத்தி காட்டுற பழக்கம்லாம் இல்லாமல் வா, நான் உன்னை அணைத்து அரவணைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அந்த கடவுள் அழைக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான காலத்தை தான் நாம் தொடங்கி இருக்கின்றோம், தொடங்கி அதில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் கொஞ்ச காலம் இந்த தவக்காலத்திலே பயணம் செய்ய வேண்டி இருக்கின்றது. எனவே நம்மை உணர்ந்து பார்ப்போம், நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்வோம். அன்னையினுடைய திருப்பாதத்தை நோக்கி வந்திருக்கின்றோம். தகுந்த ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து கண்டிப்பாக கடவுளிடத்தில் திரும்பி வருவோம். என் அருள் உனக்கு போதும், உன்னுடைய வலுவின்மையில் என்னுடைய வல்லமை வெளிப்படும். சில பேர் சொல்கிறாங்க, ரொம்ப பலவீனமாக இருக்குது ஃபாதர், பத்தலை, பயப்படாதீங்க, என் அருள் உனக்கு போதும் என்று அந்த கடவுள் சொல்கின்றார். எனவே நம்மளை மீட்டு எடுப்பார். நம் ஒவ்வொருவரையும் கடவுள் பொறுப்பெடுத்து கொண்டிருக்கின்றார். தனித்தனியாக, குரூப்பாக இல்லை, கும்பலெல்லாம் கிடையாது, தனித்தனியாக ஒவ்வொருவரையும் கடவுள் பொறுப்பெடுத்து கொண்டிருக்கின்றார். பொறுப்பெடுத்த கடவுள் நம்மள ரொம்ப பொறுப்பு இருக்குது. அதனால் அவரிடத்தில் திரும்பி நாம் வருவோம். சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்போர் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று நாம் சொல்கின்றோம். அந்த சுமைகளோடு, எத்தனையோ விதமான எண்ணங்களோடு, ஏக்கங்களோடு, கவலையோடு, கண்ணீரோடு
இந்த அன்னையை தேடி வந்திருக்கின்றோம். கண்டிப்பாக ஒன்று மட்டும் உறுதி, அந்த அன்னை நம்மை வெறுங்கையாய் இந்த வேளாங்கண்ணியை விட்டு திருப்பி அனுப்ப மாட்டார்கள். கொடுத்து அனுப்புவார்கள். அல்லது நீங்கள் வீடு சென்று சேர்வதற்குள்ளாக ஒரு செய்தி வரும், அல்லது நீங்கள் சென்று சேர்ந்த பிறகு மீண்டும் இதே இடத்தில் நன்றி சொல்வதற்கு அன்னை உங்களை அழைத்து வருவார். நம்புறீங்களா? மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. எனவே இந்த தபக்காலத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு அந்த இறைவனிடத்திலே திருந்தி வந்து நல்லதொரு மகனாக மகளாக வாழ வரவேண்டி ஜெபிப்போம். ஆமென்.